கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் ஒரு விசை கூட இந்த புத்தாண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே விசேஷித்த வண்ணமாக உங்களை வழிநடத்துவாராக. சென்ற ஆண்டு முழுவதும் உங்களை காத்து வந்த தேவன் இந்த 2024ஆம் ஆண்டிலும் துணையாயிருந்து உங்களை நடத்தி செல்வாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளுக்காக உடைய சமூகத்துல அவளோடு காத்து கொண்டிருக்கிற இந்த காணொலி நிகழ்ச்சியின் மூலமா இந்த பிள்ளைகள் அனைவரும் இந்த வார்த்தைகளை கேட்க அவளோடு இருக்கிறதை பார்க்கிறேன். தேவன் அவர்களோடு இடைப்படும். கேட்கிற எவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அடியேனை மறைத்து நீர் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வார்த்தையை நாம் தியானிப்போமாக. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரியமானதோட பிள்ளைகளை வாசித்தபடி சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2024ஆம் ஆண்டு துவக்க நாட்களான இந்நாட்களிலே தொடர்ந்து முன்னிருக்கின்றதான எல்லா நாட்களிலும் நான் எப்படி நடப்பது, எப்படி வாழ்வது, நான் என்ன செய்வது என்று ஒரு விதமான குழப்பத்தோடு, ஒரு விதமான கலக்கத்தோடு ஒருவேளை நாம் காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வமாக, நமக்கு வழிகாட்டுகிற தெய்வமாக இந்த ஆண்டிலே அவர் நம்மோடு இடைப்பட போவதை நாம் எண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. இந்த வார்த்தை சொல்லுகிற கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மை நடத்த போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய வழிகளிலே அவர் துணையாய் வந்து நம்மை வழிநடத்த போகிறார். ஆம், அவர் வழிகளை காட்டுகிறவரும் வழிகளிலே நடத்துகிறவருமாய் இருக்கிறார். ஆம், பிரியமானதோட பிள்ளைகளை, நான் வேதத்துல வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரண வழி. மனிதர்களாகிய நமக்கு காண்பதெல்லாம் செழிப்பா இருக்கும், காண்பதெல்லாம் பசுமையாய் தெரியும், அது செம்மையாய் தெரியும். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆமென், அதனுடைய முடிவோ மரண வழிகள். எனவே கர்த்தர் அவர் நம்முடைய வழியிலே நம் இஷ்டத்திற்கு விட்டுவிடாமல் இந்த ஆண்டிலே உன்மேல் என் கண்ணை வைத்து, ஆமென், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் இஷ்டத்திற்கா, நம்முடைய ஞானத்தினாலும் நம்முடைய திறமைகளினாலும் நம்முடைய அறிவினாலும் கடந்து போகாதபடிக்கு, கண் கண்ட ஆமென் அந்த காட்சிகளிலே, கால் போகிற வழிகளிலே நம் இஷ்டத்திற்கு போய்விடாதபடிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு வழிகாட்டுவேன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்முடைய வழிகள் மரண வழிகள், நம்முடைய வழிகள் எல்லாம் ஆபத்தானவைகள். ஏனென்றால் நம் மனிதர்கள், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் தவறானவைகளும் வீணானவைகளுமாய் இருக்கிறது. தேவனோ அவர் உயர்ந்தவர், உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிற தெய்வமா இருக்கிறார். பிரியமானதோட பிள்ளைகளை, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 21:2 வசனத்தையும் வாசிப்போம். நீதிமொழிகள் 21:2 வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
பார்த்தீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றுங்க. எதையுமே தவறான வழி, இது நல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டான். எல்லாமே சரியா இருக்குன்னு தான் சொல்லுவான். எல்லா வழி சரியான வழிதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வழிகள் எவ்வளவு பயங்கரமான வழிகள், தீய வழிகள் என்பதை அது நமக்கு ஒருபோதும் அது உணர மாட்டோம். தேவன் நம்மை நேர்த்தியான செவ்வையான வழியில நடத்த வேண்டும் என்று விரும்புகிற பொழுது மனிதர்கள் தங்களுடைய வழியிலே தம் மனம் போன போக்கிலே போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான பிள்ளைகளே, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிறதாம். எனவே தேவன் இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தையின்படி, இந்த வேலையில கூறுகிற வார்த்தையின்படி நம்மை அவர் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்த அந்த வழியையும் நமக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு வழிகாட்டியா இருந்து நம்மை நடத்தும் தெய்வமா இருந்து செம்மையான பாதையிலே, இடர்கள் நிறைந்த பாதை அல்ல, கோணலான பாதவிகள் அல்ல, பிரியமான பிள்ளைகளே, நல்ல வழியிலே, செம்மையான வழியிலே, இடரலற்ற வழியிலே நம்மை நடத்த போவதாக இந்த வேளையிலே இந்த வாக்கு தத்தமாய் தேவன் இந்த புத்தாண்டிற்கு தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் மோசேயோடு இடைப்பட்ட நாட்களிலே மோசே தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தங்களை நடத்தும்படியாய் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த வேளையிலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். நாங்கள் நடக்க வேண்டிய வழிகள் ஆண்டவரே எங்களுக்கு தெரியப்படுத்தும், அல்லது எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தும் வேண்டும் என்று தேவனிடத்தில் முறையிடுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12 முதல் 14 முடிய வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசையோட பேசுவதும் மோசே கர்த்தரிடத்தில் அபயமிடுவதும் நாம் அங்கே பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12 முதல். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் ஆண்டவரே, தெரியப்படுத்துவீராக, எனக்கு வெளிப்படுத்துவீராக, வழிகாட்டுவீராக என்று சொல்லுகிறார். நான் போக வேண்டிய இடம், போக வேண்டிய வழியை எனக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி பக்தன் தேவ சமூகத்துல கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் 14வது வசனத்துல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் மோசேயோட பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நடத்துவது ஏனோதானமாக நடத்த மாட்டார். தம்முடைய விசேஷித்த பிரசன்னத்தினாலே அவருடைய சமூகத்தை கொண்டு நம்மை வழிநடத்துகிற தெய்வமா இருக்கிறார். எனக்கு சமூகத்தை தாரும், நம்முடைய பிரசன்னத்தை தாரும், நீர் என்னோடு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது 2024 ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, நமக்கு வழிகாட்டுவார் அவர். நாம் இடர்லற்ற வாழ்க்கையில, இடர்லற்ற பாதையிலே நாம் கடந்து போகும்படியாய் தேவன் நமக்கு துணை செய்வார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது உபாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32, 33. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி அவர்கள் வேண்டிக் கொண்ட பொழுது, இந்த ஆண்டிலே ஆண்டவரே எங்களை நடத்தும், நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்தும், ஆமென், உன்னை நடத்துவேன் என்று சொன்னீரே, எங்களை நடத்தும் என்று கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினபடி நம்மையும் நடத்த வேண்டும் என்று, அல்லது நடத்துகிற தெய்வமாக விருப்பம் கொண்டிருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆமென் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு
காட்டவும், பாருங்க, நாம் போக வேண்டிய வழியை காட்டும்படியாக. ஆமென். தேவன் நமக்கு வழியை காட்டுவார், வழியிலே நடத்துவார். அந்த வழியை காட்டும்படியாய் தேவன் எப்படி அந்த ஜனங்களோடு இடைப்படுகிறார் என்று சொன்னால், பிரியமானதோடு பிள்ளைகளே, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும், இரவிலே அக்கினியிலும், பகலிலே மேகத்திலும், ஆமென், அவர்களோடு கூட அவர் முன் சென்றதாக வேதத்தில வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய வழிகளிலே அவர்களுக்கு துணையாக சென்றதை பார்க்கிறோம். ஆம், இந்த 2024 ஆண்டுல தேவன் அவர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை நடத்துவார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து காட்டுவேன், உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிற தேவன். கர்த்தர் அக்கினினாலும் மேகத்தினாலும் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களை வழியிலே நடத்தி கொண்டு போனார். எந்த இடர்கள் இல்லாமல், எந்த தடைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு, அவைகள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு தேவனாகிய கர்த்தர் அவர்களை வழிநடத்தி சென்றதாய் நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நடத்துகிற வழிகளை நாம் சிந்திக்கும் பொழுது, வேதத்திலே வாசிக்கும் பொழுது, அருமையான வழிகளை நடத்துகிற தேவன். நம்முடைய ஜனத்தை நடத்தின விதம் ஆசீர்வாதமான பாதைகள். நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்பொழுது எப்படி நடத்துவார்? நாம இந்த மோசேயை போல நம் ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்கும் பொழுது, கதறும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். அதுதான் இங்க கர்த்தர் சொல்கிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும். நாம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் ஆமென் கர்த்தரிடத்துல வருவோமானால் நம் தேவன் நம்மை வழிநடத்துவாரா. அவர் நம்மை வழிநடத்துவார். அவர்களை தண்ணீருள்ள நதியில் அடைக்கும் இடராத செம்மையான வழிகளிலே ஆமென் நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரியமான பிள்ளைகளே, இந்த கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை செம்மையான பாதையிலே ஆமென் உங்களை நடத்துவேன், அந்த செம்மையான பாதைகளை உனக்கு காட்டுவேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த வழிகளிலே உன்னை நடத்துவேன், நான் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட ஆமென் பேசுகிறதை நம்மாலே பார்க்க முடியும். நாம் அவரை நோக்கி கேட்போமாக. இந்த முதல் மாதத்திலே ஆண்டவரே, இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதுமாக நான் எப்படி நடக்க வேண்டும், எந்த வழியிலே செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று தேவனிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, என் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவார். வழி இதுவே என்று காட்டுவார். இதுல நடவுங்கள் என்று சொல்லுவார். அந்த வழியிலே நம்மோடு கூட வருவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் அதைதான் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 107 சங்கீதம் 4 முதல் 7 முடிய நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 107 4 முதல் 7 முடிய. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே, வனாந்தரத்திலே அவர்கள் ஆமென் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையிலே, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், அந்த ஊரை காணாமல் அல்லது வழியை தெரியாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியிலே அவர்கள் அப்படியே பசினாலும் தாகத்தினாலும் தம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகத்தக்கதாக அலைந்து கொண்டு திரிந்து கொண்டிருந்தார்களாம். பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் அங்க சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிலையிலே அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாம் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக என்ற தீர்மானத்திற்கு வந்து, முடிவுக்கு வந்து, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் தேவன் உதவி செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய இக்கட்டிலிருந்து, அந்த வழி தெரியாமல் கடந்த அந்த
நேரங்களிலே, கடந்து போன வேலைகளிலே தேவன் அவர்களுக்கு துணையாய் வந்து அவர்களை நேர்த்தியாய் நடத்துகிறதை பார்க்கிறோம். அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர, ஆமென், அவர்களுடைய டெஸ்டினேஷனை அடையும்படியாய் தேவன் அவர்களை செவ்வையான பாதையிலே நடத்துகிறார், செவ்வையான வழியிலே நடத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இந்த புத்தாண்டிலே, இந்த ஆண்டு முழுவதுமாய் தேவன் உங்களை செவ்வையான பாதையிலே நடத்துவதற்கு மிகவும் ஆவல் கொண்டவராய் இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலாவது, அவரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே, என்னை நடத்தும், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன தேவன், நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காட்டுங்கப்பா, என் வழியை எனக்கு காட்டுங்க ஆண்டவர், எனக்கு தெரியப்படுத்துங்க, என்னை நடத்துங்க, உடைய சமூகம் எனக்கு கொடுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, இந்த ஆண்டிலே நிச்சயமாய் நம்மை விட்டு விலகாத தெய்வம், எக்காரணத்தை கொண்டு நம்மை விட்டு விடாத தெய்வம், நட்டாற்றிலே நம்மை கைவிடாத தெய்வம் நம்மோடு இருந்து நாம் சேர வேண்டிய ஊருக்கு போய் சேர, செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க, நாம் விரும்புகிறது நம்முடைய வாழ்க்கையிலே அவரால் செய்து முடிக்கப்பட தேவன் நிச்சயமாய் தேவனுக்கு துணை செய்வார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி கேட்பதும் ஜெபிப்பதும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் செவ்வையான பாதையிலே நடத்தப்பட வேண்டுமானால், தேவன் சொன்ன வார்த்தையின்படி தேவன் நமக்கு தம்முடைய வழிகளை காட்ட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி கர்த்தர் அவருடைய வழிகளை நமக்கு காட்டுகிறார்? நம்முடைய வாழ்க்கையை செம்மையான பாதைகளை எப்படி காட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பக்தனாகிய யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போம். யோசுவா 1:8 வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தில் ஆமென் எழுதப்பட்டவைகளின்படி நடப்பாயாக, அவைகளின்படி நீ வாழ்வாயாக, ஆமென், இவைகளின்படி செய்ய கவனமாயிருப்பாயாக. நான் உனக்கு எழுதி கொடுத்திருக்கின்ற இந்த வேத புத்தக வார்த்தைகளை ஆமென் நீ அசை போடுவாயாக, தியானிப்பாயாக, அவைகளின்படி நீ செய்வாயாக என்று சொல்லுகிறார். ஆமென். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? இரவும் பகலும் அதை கவனமாய் தியானமாய் நாம் இருக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உனக்கு வழிகள் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர். வழிகளை திறப்பார், செம்மையான பாதைகளை திறப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுகிற தேவன் அவர், நல்லவைகளையே செய்கிற தேவன் அவர். ஆமென். நாம் புத்திமான்களாய் நடக்க பண்ணும் வார்த்தை இது. இந்த தேவ வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம் தேவன் நம்மை செவ்வையான பாதையில கொண்டு செல்வார். நாம் முதலாவது ஜெபிப்பதை குறித்து பார்த்தோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை குறித்து பார்த்தோம். இரண்டாவது, அவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களா இருக்கும் பொழுது அவர் நம்மை செவ்வையான வழியிலே நம்மை வழிநடத்தி செல்வார். நம்முடைய வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஏசாயா 26:7 வசனம். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். ஆமென். பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீதிமானுடைய பாதை ஆமென் அது செம்மையா இருக்கிறது என்று. நீதிமான்களுடைய பாதைகளை கவனிப்பீர்களானால் அது செம்மையா இருக்கும். ஏனென்றால் மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறேன். இந்த ஆண்டிலே நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும், வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், சத்தியத்திற்கு செவி கொடுத்து அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, செய்யும் பொழுது நம்மை தேவன் நீதிமான்களாய் கருதுகிறார். அப்பொழுது தேவன் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார், நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார். அவரே நம்முடைய தேவன், நீதிபரராகிய கர்த்தர்
நீதிமானுடைய பாதைகளை எல்லாவற்றையும் செமைப்படுத்துவார். இந்த ஆண்டிலே தேவன் இந்த முதல் நாளிலே சொல்லுகிற வார்த்தையின்படியே நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக இந்த ஆண்டிலே துவக்க நாளாகிய இந்த நாள் முதல் கூட அவர் செயல்பட விரும்புகிறார். உன்மேல் கண்ணை வைப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை எல்லாவற்றையும் நான் உனக்கு காண்பித்து நடத்துவேன் என்று சொல்றார். தைரியமா இருப்போம், பயப்படாமல் இருப்போம். நம்மை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு, நமக்கு வழிகாட்டியாய் இருப்பார். அவர் எந்த இடர்கள் இல்லாமல், எந்த பிரச்சனைகள் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை சீராய் போக இந்த ஆண்டில் ஆசீர்வாதமாக நடக்க பண்ணுவார். பயப்படாதிருங்கள், அவர்தான் இயேசு. அவரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இந்த நம்மை நடத்துவார். அவர்கள் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்தின தேவன், அவைகளிலே வாழ்ந்து அவர்களோடு கூட இடைப்பட்ட தேவன், வேதத்தின் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டு நம்மை வழிநடத்த அவர் ஆவலாய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடக்க வேண்டிய வழியில நடத்துவாராக, அந்த வழிகளை காட்டுவாராக, வழிகளை தெரியப்படுத்துவாராக. சுகமாய் வாழ்வதற்கு எல்லாவற்றிலும் ஜெயமாய் தேவன் காரியங்களை வாய்க்கும்படியாய் துணை செய்வார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே ஆலோசனைகளை சொல்வீர்களாக, உடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்வீராக, பிள்ளைகளுக்கு வழிகளை காட்டுவீராக. தேவ கரம் உடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் சுவாமி. எவர்கள் தங்களுடைய வாய்களை திறந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு இறங்கும், வழிகளை காட்டும் ஆண்டவரே, வழியில நடத்தும் ஆண்டவரே. பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதையும் ஆண்டவரே, வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தைகளை தியானித்து வார்த்தைகளை நேசிக்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் நீதிமானுடைய பாதைகளை செவைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், உமக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளை என் தேவன் நீர் அப்படி செய்து நடத்துவீராக. குறையெல்லாம் நிறைவாக்கும் தேவ பிரசன்னம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டு முழுவதும் அன்பின் காலத்தில் பிள்ளைகளை அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.